அரிசிக்கு 20 விழுக்காடு ஏற்றுமதி வரி விதித்த மத்திய அரசு. உள்நாட்டில் அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த நடவடிக்கை. பல்லடம் அருகே கரைப்புதூரில் தனியார் சாய ஆலையில் பயங்கர தீ விபத்து. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பீச்சியடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். நெல்லை இருட்டுக்கடை அல்வா நிறுவனத்திற்கு சொந்தம் கொண்டாடி மேலும் ஒருவர் பொது அறிவிப்பு நோட்டீஸ். கவிதா, நயன் சிங் ஆகியோர் கடையை அபகரிக்க சட்டவிரோதமாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே ரிலீஸ் ஆனது சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம். திரையரங்குகளில் மேளதாளங்கள் முழங்க ரசிகர்கள் கொண்டாட்டம். நியூசிலாந்து தலைநகர் வெலிங்டனில் சூறைக்காற்றுடன் கடல் கொந்தளிப்பு. பள்ளிகள் மூடல், ஏராளமான விமானங்கள் ரத்து. பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயர்ஸுக்கு 12 லட்சம் ரூபாய் அபராதம். சென்னைக்கு எதிரான ஆட்டத்தில் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நடவடிக்கை. சென்னை எண்ணூர் துறைமுகம் முதல் ஸ்ரீபெரும்புதூர் வரையிலான 3ஆம் கட்ட சாலை பணிகளை துவக்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். சுமார் 2600 கோடி ரூபாய் மதிப்பில் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமையவுள்ள சாலை பணிக்கு அடிக்கல். எந்தவிதமான கணக்கு போட்டுக் கொண்டும் திமுக கூட்டணியில் மதிமுக இல்லை. ராஜ்யசபா சீட் கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணி தொடரும் என வைகோ திட்டவட்டம். மதுரை மேலூர் அருகே உள்ள சிட்டம்பட்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு விசிகாவினர் முழக்கம். மாவட்ட ஆட்சியர் சங்கீதா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பை கண்துடைப்பாக தான் பார்க்க முடிகிறது. பீகார் தேர்தல் ஆதாயத்தை கருதி ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாஜக அறிவித்துள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். சமூக நீதியை நிலைநாட்டுவதில் மோடி அரசு உறுதியாக இருப்பதாலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். எதிர்க்கட்சியினர் இதனை தங்களது வெற்றியாக சொல்லிக்கொண்டு வெற்றி சுகம் காண்பதாகவும் சாடல். உக்ரைனின் ஒடேசா நகரில் உள்ள குடியிருப்புகள் மீது ட்ரோன்கள் மூலம் ரஷ்யா தாக்குதல். ஏராளமான குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்ததுடன் பலர் படுகாயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.